சுகுணண்ட கைகூலிகளால ஸ்டாஃபால நடந்தது. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு இன்கொயரி வைக்க சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வந்து கொழும்புல இருக்கிற உண்மையாகவே கோடீஸ்வரன் என்றவன் அந்த எம்பி டிஎன்ஏ சேர்ந்தவன் ஹக்கீமும் சுமந்திரனும் சேர்ந்து பேசியிருந்தா அந்த பிள்ளைகள் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாஃபோட வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அவர்கள் பேசல. இந்த ஒரு புடவை துண்டு போடுறதுக்கே அனுமதி தராத இந்த கூட்டமைப்பு முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்துல கிழக்கு மாநிலத்துல சீஃப் மினிஸ்டர் தரவா போறாங்க, நில உரிமை தரவா போறாங்க, ஜிஎஸ் உரிமையை தரவா போறாங்க, கரையோர மாவட்டம் தரவா போறாங்க. அதனால தயவு செஞ்சு செல்றன் உங்களோட நாடகத்தை நிப்பாட்டிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திங்கட்கிழமை கல்முனை வடக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சட்ட முரணான அனுமதிக்க முடியாத ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று அங்கே இருக்கக்கூடிய சுகுணண்ட கைகூலிகளால் ஸ்டாஃபால் நடந்துச்சு. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு இன்கொயரி வைக்க சொல்லி இன்றைக்கு நாங்கள் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வந்து கொழும்புல இருக்கிற உங்களுக்கு தெரியும் மறக்க முடியாத பேர் தான் அனில் ஜெயசிங். கோட்டா பவித்ராவுடைய ஆட்சி காலத்தில் மையத்தை பற்ற வைக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்தவர். அவரை சந்திக்க வந்தோம். அப்போ அவர் இன்னைக்கு மீட்டிங் ஒன்று போயிட்டு இருக்கிறாராம். அவருடைய செக்ரட்டரி டாக்டர் போல் என்ற அந்த கடிதத்தை பாடம் எடுத்தார். தெளிவான தமிழ் பேசக்கூடியவருக்கு தெளிவான தமிழ்ல அவருக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அனில் ஜெயசிங் என்றவர் தான் முஸ்லீம்களை ஜனாசாவை எரிச்சார். இன்றைக்கு இந்த கல்முனையில இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த முஸ்லிம் ஊழியர்களுக்கு நடந்த நியாயமற்ற சமம் இல்லாத தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றதையும் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை இன்றைக்கு உங்களோட முன்வைக்கிறோம் என்று சொன்னா, உங்களுக்கு தெரியும் சென்ற 20 வருடமா சுகுணன் பிரபாகரனோட சேர்ந்து கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களை அடக்க முயற்சி செஞ்சான், படுதோல்வி அடைஞ்சான். பிறகு 10 வருடமாக கருணாவோட சேர்ந்து அரசியல் ரீதியாக அம்பார முஸ்லிம்களை கட்டுப்படுத்த முயற்சித்தான், அதுலேயும் தோல்வி காண்டான். என்றாலும் கவலையான துரதிர்ஷ்டவசமான விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த அரசாங்கத்துடைய ஸ்பான்சர்மாரோட சேர்ந்து கொண்டு இந்த 2 வருஷத்துல முஸ்லிம்கள் 75% வாழக்கூடிய இந்த கல்முனையில இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிரெக்டர் ஆகிக்கொண்டு இந்த முஸ்லிம் ஊழியர்களுக்கு செஞ்ச அநீதி இருக்குது. உண்மையாகவே மனசுக்கு மிகவும் வேதனையான விஷயம். அன்றும் இப்படித்தான் நாட்டில் இருந்த அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், பொறுப்பான அமைச்சர்கள் பயோலஜிஸ்ட், என்வாயர்மெண்டலஜிஸ்ட் என்று சொல்லி ஒவ்வொரு காரணங்களை சொல்லி கொண்டு மையத்தை பற்ற வச்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கு பணியாளர்களுடைய அழுத்தமா. அது மட்டும் இல்லாம மீடியா கான்ஃபரன்ஸ்ல சொல்றாங்க இதன் ஊடாக சிலர் இனவாதத்தை தூண்ட முயற்சிக்கிறாங்க என்று. தயவு செஞ்சு உரிமைக்காக பேசுறது ஒரு நாளும் இனவாதம் ஆகாது. அமைச்சரங்களுக்கு செல்லணும். யார் இனவாதம் செய்யறே? யூனிஃபார்முக்கு மேலால ஸ்கார்ஃப் போட்டு போறவங்க பிள்ளைன்னு சொன்னா யூனிஃபார்மோட பொட்டையும் பூநூலையும் கட்டி கொண்டு போறது இனவாதம் இல்லையா? இங்க யாரும் இனவாதம் செய்ய வரல. எதிர்கட்சிகள் அரசியலாக்குறதுக்கு முயற்சிக்கிறதே நீங்க கொடுத்த இடம் தானீங்க. அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று அரசாங்கத்துக்கு, அமைச்சருக்கு மிக சுமூகமான ஒரு முடிவு எடுக்க இருந்துச்சு. என்றாலும் கூட அவர் யாரோட டிஸ்கஸ் பண்ணல. அவர் அவங்களோட இருக்கக்கூடிய முஸ்லிம் 8 பேரையும் கூப்பிட்டு சொன்னது, நாங்க இப்படி தீர்மானம் எடுத்துக்கிறேன், நீங்க வெளியே போயிட்டு சொல்லுங்க என்று. கூப்பிட்டு கேட்கல என்ன செய்யறேன்னு சொல்லி. 2வது ஆப்ஷன் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களில் முஸ்லிம்கள் 100 பிரச்சனைக்கு முகம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதுல 80% பிரச்சனை வடகிழக்குல இந்த 2 மாகாணத்துல தான் இருக்குது. அது யாரால இருக்குதோ அப்படிப்பட்டவர்களோட தான் கூட்டமைப்பு சேர்ந்தார்கள். ஹக்கீமும் ரிஷாடும் தமிழ் பேசும் கூட்டமைப்பு சொல்லி. அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்கள் தொடர்ந்து கடந்த 20 வருடமாக அரசியல் ரீதியாக முஸ்லிம்களை அடகு வைத்தது மட்டுமல்லாமல் ஏமாத்தி வந்தவர்கள். இந்த பிரச்சனைக்கு 2வது ஆப்ஷனா இருந்த உண்மையாகவே கோடீஸ்வரன் என்றவன் அந்த எம்பி டிஎன்ஏ சேர்ந்தவன் ஹக்கீமும் சுமந்திரனும் சேர்ந்து பேசியிருந்தா அந்த பிள்ளைகள் அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்டாஃபோட வேலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அவர்கள் பேசல. இந்த ஒரு புடவை துண்டு போடுறதுக்கே அனுமதி தராத இந்த கூட்டமைப்பு முஸ்லிம்களுக்கு எதிர்காலத்துல கிழக்கு மாநிலத்துல சீஃப் மினிஸ்டர் தரவா போறாங்க, நில உரிமை தரவா போறாங்க, ஜிஎஸ் உரிமையை தரவா போறாங்க, கரையோர மாவட்டம் தரவா போறாங்க. அதனால தயவு செஞ்சு செல்றன் உங்களோட நாடகத்தை நிப்பாட்டிக்கோங்க. கூட்டமைப்புக்கு செல்றன். இதுக்கு மேலும் இப்படி ஒரு கூட்டமைப்பு முஸ்லிம்களுக்கு தேவையில்லை. நீங்க போயிட்டு சேர்ந்து கொண்டீங்க. அதுல முஸ்லிம்களுடைய 10% உங்களுக்கு சப்போர்ட் இல்ல. ஆனாலும் வெளி உலகத்துக்கு படம் ஒன்று காட்டுறீங்களே, வெளி உலகத்துக்கு படம் ஒன்று காட்டுறீங்க, நாங்க கூட்டமைப்பா இருக்கிறோம் என்று சொல்லி. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 8-9 பார்லிமெண்ட் எம்பிக்கும் நான் வெள்ளிக்கிழமை சொல்லி 5 நாள் ஆகல, 7 மணி சவால் விட்டு இருந்தோம். இந்த 8 பேரையும் 9 பேரையும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. அதுல நீங்க தோத்து போனீங்க. இப்ப ரிசிக்னேஷன் கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது மிச்சம் வெயிட்டா இருக்கும். உங்களோட மனசாட்சிக்கே தெரியும் உங்களையால ஒன்றுமே இந்த முஸ்லிம்களுக்கு செய்யலாம். ஆனாலும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான், நீங்க 8 பேரும் ஒரு கடிதம் ஒன்று எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்ச
பாசையில எழுதி ஜனாதிபதிக்கு மிகவும் மரியாதையா எழுதி செல்லுங்க. கல்முனை வடக்கு ஹாஸ்பிட்டல் நடந்த இந்த பிரச்சனையில எடுக்கப்பட்ட தீர்மானமானது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு கடிதத்தை ஜனாதிபதியை கொடுத்துட்டு அதுல கொப்பியை வெளியே போடுங்க. நீங்க உண்மையாகவே முதுகெலும்பு உள்ளவங்கன்றதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உரிமை போராட்டம் இந்த விஷயத்துல சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை எப்படி அணுகணும், பார்லமெண்டத்தினூடாக இதனுடைய சட்டங்களை எப்படி செய்யணும் என்றதை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்றதை சொல்லிக் கொள்கிறேன்.